ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். குருவர்களால் காலரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, புத்திர பாக்கியம் நல்கக்கூடிய, அதாவது புத்திர பாக்கியம்ன்ட்டு எல்லாருக்குமே நல்லபடியாக திருமணமான அனைவர்களுக்குமே நல்லபடியாக ஒரு குழந்தை பாக்கியன்றது மிகப்பெரிய விஷயம் இன்றைக்கி. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா கடன்னு நிறைய 7, 8, 9, 10 வரைக்கும்லாம் கூட குழந்தை பேர் பெற்றவங்க இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போது அதோட நிலைமை என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி அடியேன்னு சொல்லி ஒன்றையும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதன்படி புத்திர பாக்கியம் நல்கக்கூடிய புத்திரதா ஏகாதசி அதோட சில குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமாக ஒரு திருமணமான அனைவர்களுக்குமே ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக ஒன்று அந்த காலத்துலேருந்தே உண்டு அது. ஏன்னா தசரத மகாராஜாவே அதுக்காக பல பிராயத்தனம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3600 ஏகாதசி விரதங்களுக்கு மேலே தசரத மகாராஜாவை அனுஷ்டிச்சிருக்காரு. அதில் புத்திரதா ஏகாதசி அவர் அனுஷ்டத்தன் பலனாக, அதாவது அதை மேற்கொண்ட பலனாக, அந்த ஏகாதசி விரதம் இருந்ததன் பலனாக அவர் ராமச்சந்திரமூர்த்தி, ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தின்ட்டு தனியாக சொல்கிறது அடியனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ராமச்சந்திரமூர்த்தியை அவர் புத்திரனாக பெறுவதற்கு பாக்கியம் கிடச்சிது இல்லையா. ஸோ அப்படி ஒரு ஏகாதசி தான் இந்த புத்திரதா ஏகாதசி. இந்த புத்திரதா ஏகாதசியில் விரதம் இருக்கிறவா எல்லாருக்குமே இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் அடுத்த ஏகாதசியிலலாம் கரு உண்டாயிடுமாப்பா அப்படின்ட்டு தயவு செஞ்சு யோசிக்கக்கூடாது. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த புத்திர பேருக்கு இருக்கக்கூடிய தடைகள், பல தடைகள் உண்டுங்க. அது ஜாதக ரீதியாக அநேக விஷயங்கள் உண்டு. உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ சொல்லணுன்னா, பொதுவாகவே இந்த சிம்மம் ராசியா லக்னமாக இருக்கட்டும் அண்டு கும்பம் ராசி லக்னமாக இருக்கட்டும், இவங்களுக்கு கொஞ்சம் புத்திரர்களால் ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிள்டு, இல்லைனா லேட்டு புத்திரர் பாக்கியம், அப்புறம் இல்லைனா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை ரொம்ப பிட்வீன் அந்த கேப் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அந்த பசங்களால் எதையாவது ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருப்பானுங்க பசங்க. ஸோ இதெல்லாம் இந்த சிம்மம் இந்த கும்பத்துக்கெல்லாம் இப்படிலாம் ஒரு விஷயம் ஒன்று உண்டு. இது எல்லாருக்குமே அப்ளிகேபிள்னால் மோஸ்ட்லி அப்ளிகேபிளாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு 1, 2 மிஸ் ஆகலாம், அது இறைவனோட கருணையால். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நட்சத்திரம் வைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேது பகவான திருநக்ஷத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்கும் இந்த புத்திரர்களால் கொஞ்சம் எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு யோசனை இல்லை கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வேறு எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சிலருக்கு அப்படிலாம் இல்லைன்னா மிகவும் பாக்கியவான்கள் அவங்கெல்லாம். அது ஒன்று. அதே மாதிரி இந்த மிருகஸ்ரீஷம், அஸ்தம், உத்ராடம் அண்டு ரேவதி இவங்களும் ஏதேனும் ஒரு டிஸ்டர்ப்டில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஒரு இந்த சந்தான பிராப்தி விஷயங்களில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு சங்கடம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இறைவனோட கருணையால் அது குறைஞ்சிருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது வேறு விஷயம். பட் ஆனால் பொதுவாக இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் இந்த ராசிகளுக்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் அதனால தான் வாத்தியார் ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே குறிப்பிடுவார். மோஸ்ட்லி இந்த சின்ன வயசுலேயே, அதுவும் பெண் குழந்தைகள் பருவம் அடைஞ்ச உடனேயே ஒரு நல்ல உத்தமமான ஜோதிடரை அணுகி என்னெல்லாம் எப்படிலாம் இருக்குது, இவளோட மன வாழ்க்கை என்ன, அண்டு அதுக்கடுத்து சந்தான பிராப்தி, இதெல்லாம் முன்னையே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான பூஜை ஏதேனும் பிரச்சனை இருக்குன்ட்டு தெரிஞ்சுதான் இமிடியேட்டாக அப்போவே ஆரம்பிச்சிருங்க. எதிர்காலத்தில் அந்த தோஷங்களால் அந்த பாதிப்பு மிகவும் குறைச்சலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அது எல்லாருக்கும் வாய்ப்பு அப்படின்ட்டு தெரியல. பட் ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த புத்திரதா ஏகாதசியோட சில குறிப்புகள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த புத்திரதா ஏகாதசியானது வரக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம். பஞ்சாங்கத்தில் புத்திரதா ஏகாதசி தான் போட்டிருக்காங்க, அதனால தான் அதை சொல்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி அப்படின்ட்டு எடுத்துங்க. செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கக்கிழமை மதியமே ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கும். இது இருக்கக்கூடிய காலம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கேட்டை திருநக்ஷத்திரத்தோடு இருக்குங்க. அது இந்த கேட்டை திருநக்ஷத்திரத்தோட அதிமகா விசேஷம் அப்படின்ட்டு எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு விசேஷம் ஒன்று உண்டு.
இந்த நட்சத்திரத்தோட விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, 2 மடங்கில் நாம் செய்யக்கூடிய 2 பேர் செய்யக்கூடிய காரியம், 2 மடங்கில் செய்யக்கூடிய காரியம் 4ஆக விரிவடையும் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த திருநக்ஷத்திரத்தோட ஒரு அதிசூட்சம் வந்து ஒரு 2 விளக்கு ஏற்றுனீங்கன்னா அடுத்த வாட்டி ஏற்றும்போது ஒரு 4ஆ ஏற்றுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு 2 பொருள் தானம் பண்ணிங்கன்னா அது 4ஆ தானம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறிடுவீங்க. அப்படி இருக்கும்போது கணவன் அண்டு மனைவி 2 பேருமே சேர்ந்து இந்த புத்திரதா ஏகாதேசி அனுஷ்டிச்சிங்கன்னா இறைவனோட கருணையோ உங்களோட ஜாதகப்படி ஏதேனும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப நியர்பை புத்திர பாக்கியம்னா நல்ல அடுத்த இதுலலாம் ஒரு 2-3 வருஷத்தில் இந்த 2 பேர் 4ஆ மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு 2 குழந்தைகளோட அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு இல்லையா அந்த கேட்டை திருநக்ஷத்திரத்தில். ஸோ இதில் பார்த்துட்டுங்க செவ்வாய்க்கிழமை அன்று திங்கக்கிழமையிலேருந்து இது ஆரம்பிச்சிருந்தாலும் செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் இருக்குது பாருங்களேன். அந்த எட்ஜ் ஆஃப் டைம் எப்பயுமே ஏகாதசி ஓரளவுக்கு விசேஷமானது தான். ஏன்னா வைஷ்ணவா சம்பிரதாயத்தில் வந்து பிச்சா அப்படின்னு சொல்லுவாள். அதன்படி இருக்கக்கூடிய எதுவும் கொஞ்சம் பவர் தான். அதனால் வந்து நீங்கள் முழுமையாக இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்க. அப்போ அந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கப்படி மறுபடியும் பஞ்சாங்கப்படி கரிநாள் அங்கே தான் விசேஷமான சில பூஜைகள் எல்லாம் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னா இந்த கரிநாளும் புத்திரதா ஏகாதேசியும் சேர்ந்து வரும் பொழுது நம்ம இப்போவோ இல்லை முன்னாடியே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கருக்கலைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் வச்சுங்களேன். இந்த அபார்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, மிகப்பெரிய பாவம் அப்படின்றார். அது மிகப்பெரிய பாவம், உங்களுக்கு தெரியாது. அந்த சிசுவானது மறுபடியும் அதை அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அது எப்போன்ட்டு நம்மளை பார்த்துட்டே இருக்கும். அதனால் அந்த இறைவனாக தரக்கூடிய அந்த வாய்ப்பை நிறைய பேர் வந்து தள்ளி போடுறதுன்ட்டு சொல்லிட்டு உருவாகலைன்னா பிரச்சனை இல்லை, உருவானதை வந்து எப்பொழுதுமே நாம் வந்து இந்த கலைக்கிறது என்ற ஒரு காரியத்தை கனவுலையும் நினைக்கக்கூடாதுன்றார் இந்த கருக்கலைப்புன்றது. ஸோ அது வந்து பூமியில் நிறைய நடக்காமல் இருப்பதற்கு எல்லாருமே சேர்ந்து, குறிப்பாக நம்ம உத்தமமான அகஸ்திய விஜய அடியார்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து சில பூஜைகள்லாம் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். சச்சங்கன்ட்டு இங்கே வாத்தியாரை மென்ஷன் பண்ணுறார், கூட்டாக சேர்ந்து பண்ணுங்க அப்படின்றாரு. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த பூமியில் நிறைய நடப்பதனால தான் நிறைய புத்திரர்கள் சந்ததி விருத்தியே தடைப்பட்டு போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நிறைய சந்தான பிராப்தி இல்லாததுக்கு ஒரு காரணம் நிறைய பேர் யோசிக்கலாம், எங்கேயோ எவனோ பண்ணதுக்கு பாவம் நல்ல தம்பதிங்களுக்கெல்லாம் கூட இல்லையப்பா அப்படி யோசிக்கலாம். பட் ஆனால் ஒட்டு மொத்தம் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல என்ன அநியாயம் அதிகமாக நடக்குதோ அதை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே தான் அதை ஷேர் பண்ணி கொடுத்துரும். அதனால தான் நம்ம பக்கத்தில் இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதில் ஒரு சுயநலம் இருக்குது பாருங்க. நம்ம ஏன் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அடியனே பண்ணிட்டு போகாமல் எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வந்து இந்த மாதிரி சந்தான பிராப்தியோடு இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், எங்கெல்லாம் வந்து அநீதி அதர்மம் அதிகமாகுதோ ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும். ஏன்னா அநீதி அதிகமான ஒரு பிரளயம் வருது வச்சிங்களேன், நல்லவங்களை மட்டும் எப்போ நீ மட்டும் கொஞ்சம் மாடி மேலே போய் இருப்பா, மற்றவங்களெல்லாம் தூக்குறேன்டா சொல்ல போது இல்லையே. ஸோ அதனால தான் வந்து எல்லாருக்கும்ட்டு சச்சங்கத்தை இங்கே இது பண்ணுறாரு. அது வந்து வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த புத்திரபாகியம் கிட்டாமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய கருக்கரி தோஷங்கள் நிவர்த்தி பெறுமா இந்த மாதிரி நம்ம சில பூஜைகள் இப்போ அடின்னு சொல்கிறோம் குருவர்களால் அதை பண்ணதுனால. அது என்ன பண்ணலான்னா, இந்த கருப்பண்ணமூர்த்தி, கரியமாணிக்க பெருமாள் அண்டு கரிகிருஷ்ண பெருமாள் இப்படிலாம் எடுத்துங்க, நிறைய சாம்பிராணி தூபத்தை வந்து இட சொல்கிறாரு. நல்ல அடுப்பு கரியில், கொட்டாங்குச்சியில் இப்போது நல்ல அடுப்பு கரியில் நிறைய சாம்பிராணி தூப காப்பு மாதிரி இட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கருப்பு திராட்சைய கனிகளை நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணணும், கருவேப்பிலை சேர்ந்த உணவுகள் தானம் பண்ண சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கருப்பு கருநீலமாக இருக்கக்கூடிய ஆடைகளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தானம் பண்ண சொல்கிறாரு. இது ஜாதி பேதம் எதுவுமே இல்லாமல் எந்த ஜாதி எந்த யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்காகியும் சேர்த்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க. இதனால் என்ன ஏற்படும்னா, இந்த கரி தோஷங்கள் அப்படின்றார், கருக்கரி தோஷங்கள் அதுக்கு பேர் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அந்த தோஷங்கள் நீங்கி
ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு இந்த புத்திர பாக்கியம் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். கூடுதலாக அந்த நாளில் பிதர்களுக்கு உரிய ஒரு அற்புதமான வைருதி யோகம்ன்ட்டு ஒரு யோகமும் அன்றைக்கி சேர்ந்துருக்குங்க. அந்த டியூஸ்டே காலையில் ஒரு சம்திங் 7:30 மணிக்கு மேலே அப்படி இருக்கும். இதில் மிகப்பெரிய விஷயம், ஒரு விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிடுவார். நீங்கள் ஒழுங்காக உங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த முன்னோர்களே சந்ததிகளாக உங்களுக்கு வாய்ப்பாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நிச்சயமாக குறிப்பிடுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த புத்திரதா ஏகாதசியில் ஒரு அதீதமான பவரான விஷயமே வைருதி வந்திருக்கு. வைருதி விசேஷமான தர்ப்பண நாள் அது வந்திருக்கு. அது ஒன்று மேட்ரு பெருசாக இருக்குது. இதில் நிறைய பேர் யோசிப்பாங்க, எங்களுக்கெல்லாம் குழந்தைங்கள்லாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ இந்த மேட்ரே நமக்கு கிடையாது போல் இருக்குது. அப்படி நினச்சிடாதீங்க. இருக்கக்கூடிய சந்ததிகள் வளமாகவும் நலமாகவும் இருப்பதற்கும் இப்பேற்பட்ட இப்போது லிஸ்ட்டு கொடுத்த இந்த பூஜைகள்லாம் எல்லாமே ஈஸியஸ்ட்டாக தாங்க இருக்கும். ரொம்ப பெரிய விஷயத்த கண்டிப்பாக அடியன் ஸ்கிப் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி வாத்தியார் மன்னிச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கையில். ஸோ அந்த ஈஸியாக இருக்கக்கூடியதை நீங்கள் நிச்சயமாக பண்ணுங்க. குறிப்பாக கூடுதலாக ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஏன்னா இந்த கரிநாளும் இருப்பதனால நம்ம என்ன பண்ணலான்னா, பொதுவாகவே கரிநாளில் இந்த கரும்பு சாறு தானம் ரொம்ப விசேஷம். அதுலேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது பிதர்களுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடிய ஒரு தானத்தில் கரும்பு சாறும் ஒன்று. அதில் வாத்தியார் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த கரும்பு சாறு, கரும்பு ஜூஸில் சிறிதளவு இந்த எலுமிச்சம் பழம் கொஞ்சம், எலுமிச்சை ரசத்தை கொஞ்சம் சேர்த்து, கொஞ்சம் சிறிதளவு சர்க்கரையும் சேர்த்துட்டு அந்த கரும்புச்சாறு தானம் பண்ண சொல்கிறாரு. அப்படி பண்ணுறதுனால என்ன ஒரு அனுக்கிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சந்தான மாத்திரைய பித்ருக்கள் அப்படின்ற ஒரு வகையான பித்ருக்கள் இருக்காங்களா, இவங்க இந்த குழந்தை பிராப்தத்துக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய பித்ருக்கள். இவங்களோட ஆசையை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்றாரு. இப்படி பார்த்துட்டா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. வெளியில் நீங்கள் அதர்வைஸ் திருமணமான அனைத்து தம்பதிகளுக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு புக்கு ஒன்று இருக்குங்க. திருமூலரோட கற்கிடை 600 அப்படின்றதுங்க. ரொம்ப அதிமகா விசேஷமான சாஸ்திர நூலுங்க அது. ரொம்ப புரியாமலாம் இருக்காது. பாட்டுக்கு உரைநடை எழுதியிருப்பாங்க, அழகாக தான் இருக்கும். ஏன்னா எவ்ரிபடி இந்த திருமணமானவங்களாம் அந்த திருமூலரோட அந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி, சின்ன புக்காக தான் இருக்கும் அது, அதை படிக்கணும் ரொம்ப. ஏன்னா அந்த புத்திர சந்தான உற்பத்திலாம் எப்படி ஏற்படுது, அது நல்ல குழந்தையாக பிறக்கணும்னா என்னெல்லாம் நாம் பண்ணணும், தம்பதிகள் எப்படி இருக்கணும் என்ற நிறைய விஷயங்களும் அதில் இருக்குது. அதனால் குருவர்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த சந்தான பிராப்திக்கான விஷயத்தை இன்றைக்கி எல்லாருக்குமே மோஸ்ட்லி சொல்லுங்க. பிகாஸ் நிறைய பேர் அடியன்கிட்ட அந்த கொஸ்டின் எப்போ எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் புத்திர பாக்கியத்துக்குன்னும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு டோட்டலாகவே க்ளோஸ்டுன்ட்டு இருக்கும் அந்த ஜாதகத்தில். அதெல்லாம் நினைக்கும் போது வருத்தமாக இருக்கும். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும். அதனால் இதை ஒரு சச்சங்க பூஜையாகவும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லுங்கள். ஓம்.